தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 30/9/2024 திங்கட்கிழமை. மகம் நட்சத்திரம் காலை 8:55 வரை, பிறகு பூரம் நட்சத்திரம். இன்றைக்கு பிரதோஷம், மாத சிவராத்திரி. பொதுவாகவே இன்று நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள், சிவதூதனை வழிபட்டு சிறப்புகளை அடைய வேண்டிய நாள். அருகில் இருக்கும் ஆலயம் சென்று நந்தியும் பெருமானை வழிபடுவது நல்லது. நந்தியை வழிபட்டால் நல்லது நடக்கும். சிவனுக்கு தூதுவனாக இருக்கக்கூடிய நந்தியிடம் நம் கோரிக்கையை இன்று மாலை நேரம் பிரதோஷ நேரத்தில் நாம் சொன்னை வழிபடுகின்ற பொழுது அந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறுகிற ஒரு அமைப்பு உண்டு. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து 18 நல்ல செயல்கள் என்னென்னு சொல்ல போறேன். நீ நடந்து போர் இல்லை, நட, அதிர்வின்றி நட, அதிர்வின்றி சிந்தி, சுயமா சிந்திக்கணுமா, பழகு, நாகரீகமாக பழகணுமா. வாரியார் சொல்வார், மனிதனை அறிமுகப்படுத்தி பழகிறதுக்கு இவர் ரொம்ப நல்ல நண்பர், இவர் உங்களுக்கு நல்ல குணம், இவர் நல்ல வசதியானவர், உங்களுக்கு தேவையான உதவி செய்வார், நீங்கள் பழகலாம்னு அறிமுகப்படுத்தலாம். ஆனால் ஒரு கோழியை அறிமுகப்படுத்துகிற போது அந்த கோழி இது ரொம்ப நல்ல கோழி, நல்ல பண்பான கோழி, அன்பான கோழின்னு அறிமுகப்படுத்த முடியாது. அதனுடைய எடையை சொல்லி இது நல்ல இவ்வளவு 1 கிலோ இருக்குது, 1/2 கிலோ இருக்குன்னு தான் அதை அறிமுகப்படுத்துவாங்க. மனிதர்களைத்தான் நாகரிகமாக சொல்லி அறிமுகப்படுத்துவது வழக்கம். ஆக பழகுகின்ற பொழுது நம்ம நாகரிகமாக பழகணுமா. நம்பு சரியாக, நட அதிர்வின்றி, சிந்தி சுயமாக, பழகு நாகரிகமாக, நம்பு சரியாக, பேசு பணிவாக பேச வேண்டும். பணிவும் துணிவும் நமக்கு தேவை. அன்பாக பேசு, பண்பாக பேசு, பணிவாக பேசு. திட்டமிடு முன்னதாக. எதை செய்வதாக இருந்தாலும் முன்னதாகவே நீங்கள் திட்டமிட வேண்டும். திட்டமிட்டு செய்தால்தான் வெற்றி கிடைக்கும். அடுத்தது உண்ணு அளவாக. உண்டு சுருங்குதல் பிண்டிற்கு அழகுங்கிற உணவு உண்கிறதுல கூட ஒரு வேளை உண்பவன் யோகி, 2 வேளை உண்பவன் போகி, 3 வேளை உண்பவன் ரோகி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சாப்பிட்றது அளவோட சாப்பிடணுமா. உண்ணு அளவாக, ஈட்டு நேர்மையாக. பொருள் ஈட்டமில்ல, அது நேர்மையாக இருக்கணுமா. சுவாசி ஆழமாக, நல்ல மூச்சு இழுத்து விடுமாறு டாக்டர், ஆழமாக சுவாசிக்கணுமா. சேமி சிறிதாவது சேமிக்கணும். இது மாதிரி இன்னும் உடுத்து, செலவிடு, செயல்படு, நேசி, உழை, படி, தூங்கு அப்படின்னு சொல்லி அதுக்குரிய எடுத்துக்காட்டோடு இருக்கு. அவற்றை பற்றியெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நன்மைகள் நடைபெறுகின்ற நாள். மனம் போல உங்களுக்கு இடமாற்றம் கிடைத்து மகிழ்ச்சி காணப் போகின்றீர்கள். உத்தியோகத்திலே உங்களுக்கு உயர் பதவிகள் வரலாம். 2லே குரு இருப்பதால் பொருளாதார நிலை சீராகவும் இருக்கிறது, சிறப்பாகவும் இருக்கிறது. அதிகாலையில் வரும் நல்ல தகவல் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் அமையும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சிநேகிதர்களை சந்தித்து சிறப்படைகின்ற நாள். செலவுக்கேற்ற வருமானம் வந்து கொண்டே இருக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்று விரும்புவீர்கள். பெரிய மனிதர்களை சந்திப்பால் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டும் இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும் நாள். தொழில் இருந்த எதிரிகள் விலகுவார்கள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். ஒரு சிலர் கட்டிய வீட்டை பழுது பார்ப்பார்கள். சிலர் வீடு கட்டுவதற்காக ஆயத்தம் செய்வார்கள். சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரலாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விட்டுப்போன வரன்கள் மீண்டும் வருகின்ற நாள். வழக்குகள் சாதகமாக முடியும். விஐப்புக்கள் வீடு தேடி வருவார்கள். அஞ்சல் வழியில் கூட அதிக உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய தகவல் கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, பாதியில் என்ற பணி இன்று மீதியும் தொடரும். இடமாற்றங்களை இனிமை தரும் விதம் அமையலாம். ஊர் மாற்றங்களோ வீடு மாற்றங்களோ நீங்கள் ஏற்பாடு செய்திருந்தால் அது நல்ல விதமாக முடியும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். சிம்மராசி நேயர்களே, சனிச்சந்திர யோகம் இருப்பதனாலே வம்பு வழக்கு எழுதிருந்து வளம் காணும் நாள். வாய்ப்புகள் வாயில் தேடி வரப்போகிறது. வாகன மாற்ற சிந்தனை மேலோங்கும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். கூட்டாளிகள் உங்களுக்கு கூடுதல் லாபத்தை தர முன் வருவார்கள். வாழ்க்கை துணை வெளியே வந்த பிரச்சனைகள் அகலும். குடும்பத்தில் சுப காரிய பேச்சுக்கள் முடிவெடுவதற்கான அறிகுறிகள் தென்படும். கன்னிராசி நேயர்களே, தட்டிச் சென்ற வாய்ப்புகள் தானாக வந்து சேரும் நாள். தாராள மனத்தோடு வருபவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து புகழ் பெறுவீர்கள். சூரிய புத சேர்க்கை, புத ஆயத்திய யோகம் இருப்பதால் கல்விக்காக, கலைக்காக எடுத்த முயற்சிகள் கைகூடலாம். தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு தொல்லை இருந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு நன்மை தருவதற்காக ஆயத்தமாவார்கள். நீங்கள் நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். படிப்படியாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள் இல்லத்தை தேடி வரப்போகின்றது. கேது பலம் இருப்பதனாலே ஆன்மீக நாட்டமும் உங்களுக்கு அதிகரிக்கும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. துலாம் ராசி நேயர்களே, சுக்கிர பலம் நன்றாக இருப்பதால் எதிரிகள் உதிரியாகும் நாள்.
இல்லம் தேடி நல்ல தகவல் கிடைக்கும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். கடமையில் இருந்த தொய்வு அகலும். வாய்ப்புகள் வாயில் தேடி வருவது மட்டுமல்ல, பெரிய மனிதர்கள் நட்பால் பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் விடுபடுவீர்கள். 6ல் ராகு இருப்பதாலே அஷ்டலட்சுமி யோகம் என்ற ஒரு யோகம் செயல்படும். எனவே உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். நீங்கள் வாங்கி கொடுத்த தொகை வரலாம். எனவே போராட்டமான வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறும். இன்றைக்கு உங்களுக்கு வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால் நந்தி வழிபாடு நலம் சேர்க்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அன்பு நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டும் நாள். அலைபேசி வழியில் வருகின்ற தகவல் ஆதாயம் தருவதாக இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய வேலைக்கு முயற்சித்திருப்பார்கள், அந்த வேலை கிடைக்கலாம். அரசு வழியிலும் சரி, நல்ல பதவியில் இருப்பவர்களின் உதவி கிடைத்து மகிழ்ச்சி அடையப் போகின்றீர்கள். செவ்வாய் பலம் 8ல் இருப்பதனாலே ஆரோக்கிய தொல்லை சிறிதாக இருந்தாலும் கூட மாற்று மருத்துவத்தார் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். பிள்ளைகள் வழியில் ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் உதவி வருமானங்களும் வரலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் 6ல் இருக்கிறார். 6லிருந்து அவரது பார்வை 2ல் பதிகிறது. வாங்கல் கொடுக்கல்கள் சீராகும், சிறப்பாக இருக்கும். என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் என்று பல மடங்கு விலைக்கு விற்று அதில் வரும் லாபத்தை கொண்டு புதிய தொழிலுக்காக நீங்கள் விண்ணப்பித்திருக்கலாம், அல்லது தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஆர்வம் காட்டலாம். அதற்காக அந்த பணத்தை நீங்கள் செலவிடலாம். அது மட்டுமல்ல, பிள்ளைகளின் கல்யாண கனவுகள் நனவாகப் போகின்றது. படித்து முடித்து வேலை இல்லாமல் இந்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்த உதிரி வருமானம் வரலாம். வேலை கிடைத்த பிள்ளைக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது குடும்பஸ்தானத்தை குறி பார்ப்பதால் இல்லத்திலே ஒரு மங்கள ஓசை கேட்க வேண்டும். அது மட்டுமல்ல, வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகளில் புரளும். கூட்டாளிகள் உங்களுக்கு கூடுதல் லாபம் தர முன் வருவார்கள். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். பொறுமையோடு செயல்பட்டு பெருமை காண வேண்டிய நாள். பிரச்சனைகள் ஒன்று மேல் ஒன்றாக வந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கும். யாருக்கும் பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது. வாங்கல் கொடுக்கல்களில் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும். நீங்கள் உங்களுடைய கூட்டாளிகளை நம்பி செய்த காரியங்கள் நடைபெறாமல் போகலாம். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லலாம். ஒரு முறை வருகின்ற பணம் அது செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை உங்கள் கரங்களில் புரளும். இன்னும் சொல்ல போனால் வரவை காட்டிலும் செலவு 2 மடங்காகும் நாள். சில சமயங்களில் நீங்கள் இன்றைக்கு ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட உருவாகலாம். மிக மிக நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கல்யாண முயற்சிகள் கைகூடுகின்ற நாள். கடமையில் இருந்த தொய்வு அகலும். கட்டிடப் பணி தொடரும். அதே நேரம் உறவினர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு முன் வருவார்கள். உதிரி வருமானங்கள் பெருகி உள்ளமகிடக்கூடிய விதத்திலே குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கும் வேலை கிடைக்கலாம். 2ல் ராகு இருப்பதனாலே திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். அது மட்டுமல்ல, ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். வைத்திய செலவுகள் குறையும். இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கலாம். உத்தியோகத்தில் எவ்வளவு நாளைக்குத்தான் இங்கே இருப்பது, போதிய வருமானம் நமக்கு கிடைக்கவில்லையே, உழைப்புக்கேற்ற பலனில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் வரலாம். அதுவும் அயல்நாட்டிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம். சுய ஜாதகத்தை புரட்டி பார்த்த பின்னால் நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். நீங்கள் கேட்ட சலுகைகளை தருவார்கள். பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்கும் முயற்சி கூட கைகூடலாம். அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் கூட ஒரு சிலர் தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு நிரந்தர பணியாகும் வாய்ப்பு உண்டு. 7ல் கேது இருப்பதனாலே இன்று கிழமை திங்கள் பிரதோஷ நாள். எனவே இன்றைக்கு பிரதோஷ நேரத்திலே நந்தியை கும்பிடுவதன் மூலம் நன்மைகள் பலவும் வந்து சேரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.